நான் ஜின்னுன்னொன்னே ஏதோ புட்டின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க. ஆமாம், இது வேற கதையாக இருக்கும் போல இருக்கு. உதயகுமார் சார் வந்து என்ன சார், குட்டிமா சாங் அது. குட்டிமா சாங் ரொம்ப ரசிச்சிருக்காரு. நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம், சென்டிமெண்ட் சாங் ரசிப்போம். உதயகுமார் சார் தான் அந்த குட்டிமா மாதிரி சாங் ரசிப்பார். அவர் அப்டேட்டில் இருக்கார். செருமொழி சார் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னார். இப்போ நானே அதை கற்றுக்குறேன். கதாநாயகை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம், அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னா. இப்போ தான் தெரியுது ஏன் ரோஜா மேடை செலக்ட் பண்ணாங்கன்ட்டு. அவங்க சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பு உள்ள தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. படத்துக்கு மட்டும் இல்லை, லைஃப்பை செலக்ட் பண்ணிட்டார். இப்போ எந்த அளவுக்கு அவங்க சிரிப்பு கவர்ந்து இருப்பாருங்க. செல்வமணி சாரை பற்றி ஒன்று இப்போ என்ன, இப்போ நிறைய இப்போ பரபரப்பாகவும் படபடப்பாகவும் என்ன இப்படி டென்ஷன் இருக்கிறோம். அவர் ஒருத்தர் தான். அவர் முதல்ல இயக்குனர். இயக்குனர் சங்கத்தில் தான் செக்ரட்டரியாக இருந்தார். அப்புறம் தலைவரானார். அதுக்கப்புறம் பெப்சி தலைவர் ஆகிட்டார். பெப்சி தலைவர் ஆனாலும் ஏதாவது மீட்டிங் போகிறோம், ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலேயும் வர வைப்பாங்க. அப்போ போமணி கேட்பார், நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வராங்க அம்பார். சார் நம்ம சங்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் வரேன் சார். நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறோம் தான் அப்போன்னு கேட்பார், நம்ம சங்கத்துலேருந்து யார் வராம்பார். எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் வா, நம்ம சங்கம் பாரு. இந்த தயாரிப்புள்ள மீட்டிங் இருந்துச்சு, ரொம்ப நாளாக தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள். ஆனால் தயாரிப்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம். நான் திட்டு வாங்கியிருக்கேன். என்னை விட அதிகம் திட்டு வந்து உதயகுமார் சார் தான். அண்ணே சும்மா என்ன பாரு, நான் எல்லா இடத்துலையுமே தயாரிப்பு சப்போர்ட்டாக பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையும் தயாரிப்பு அக்கறையில் தான் அவர் எங்களையும் கிடச்சிருக்காரு. அவரோட எல்லாம் பேசியாச்சு, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி பண்ணியாச்சு, எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும். நான் நைட்டில் படித்து பார்க்குறோம், உதயகுமார் சார் படித்து பார்க்குறாரு. நைட்டு நாங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டார். நானும் ஓகேன்ட்டேன். மறுநாள் மதியம் 3 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு. தயாரிப்பு சங்கத்தில் போய் நாங்கள் கையெழுத்து போடணும்ட்டு. காலையில் தேங்கி சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் சார்ன்ட்டு. டக்குன்னு கோவம் வந்துச்சு. உங்கள் சங்கத்தை நீங்களே பார்த்துக்கிட்டார். இது வரைக்கும் நம்ம சங்கம்னாரு, திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போன வச்சுட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி, மனசு கஷ்டத்தை உதயகுமார் சொல்லி மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். உதயகுமார் சாருக்கு எடுத்தார். என்ன தம்பினார், சார் இந்த மாதிரி நாளைக்கு கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள் சொன்னேன். சொல்லும்போது சொன்னார், உங்கள் சங்கத்தை நீங்களே பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு. இப்போ தான் போன வச்சான். அதே டேலாக் இவர் சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு முன்னாடி இவர் பேசியிருக்காரு உதயகுமார் சார். அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு. அப்போ எனக்கு சந்தோஷம். உதயகுமார் சார் சிவன் சார் திட்டு வாங்கியிருக்காரு, ஓகேப்பா. எனக்கு அந்த மன கஷ்டம் அப்படி பறந்து போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, தயாரிப்பாளர்கள் யாருக்கு வேணும், முழுக்க தயாரிப்பாளர்கள் அக்கறையில் தான் அவர் அவ்வளோ ஈடுபட்டார். இயக்குனர் சங்கம் மட்டும் இல்லை, எங்கள் சங்கத்து கூட மேக்கப் யூனியன் வந்திருக்கோம், காஸ்டியூம் யூனியன் வந்திருக்கோம். எல்லாருமே நான் கூட பார்த்தோம். அங்கே எல்லாருமே எங்களை தான் அடக்குனார். அவர் எங்கள்கிட்ட திட்டினார். தொழிலாளர்கள் தான் இரு சும்மா இருங்க பண்பார், உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு பிடிச்ச தொழில் நிற்கிறதா பாரு. இந்த மாதிரி முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கஷ்டம்னா, யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் திட்டு வாங்கினது நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று நாங்கள். ஆனால் இன்றைக்கி அவ்வளவுலாம் உழைச்சிட்டு இன்றைக்கி அவர் பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீர்வு வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லிக்கிருக்கோம்னா, இங்கே நீதியரசர் இருக்கார். நீதியரசு போய் நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும்.
ஏன்னா அவருக்கு முன்னாடி நாங்களாம் போயெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் எங்கள் நியாயத்தை சொல்கிறோம். சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு வரணும். ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன் ராஜேஸ்வரம்மா அவங்கள அடிக்கடி உங்க பார்த்துருக்கேன். நம்ம கவுன்சிலில் பார்ப்போம். ரொம்ப தைரியமான ஒரு லேடி. ஆமாம், துணிச்சலாக பேசக்கூடியவங்க. ஆமாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர், பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் இயக்க சங்கமே இங்கே உட்காந்துருக்கு. பெப்சி உட்காந்துருக்கு, இயக்க சங்கமே இங்கே உட்காந்து காரணம் உங்களுடைய இதுதான். இன்னொன்று, இது இந்த படம் கதை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை. ஏன்னா வேந்தனையை அவ்வளோ அனுபவசாலி அவர். அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர். நீங்கள் எல்லாரும் இன்ஸ்டியூட்னீங்க, உங்க கூட சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு. என்ன இன்ஸ்டியூட் ஆளுமே சேர்த்துங்க என்னைய. என்ன தலைவரே, நம்ம ஒதுக்குறிய அப்படியே இன்ஸ்டியூட், அவர் இன்ஸ்டியூட்னா நான் தனிமையாயிரேன் அப்படியே. நானும் இன்ஸ்டியூட் தான். ஓகே, உட்காருங்க மேடம், உட்காருங்க. அதனால் இவர் வேந்தன் அவர்கள் அனுபவசாலி, அவங்க திறமைசாலி. அனுபவசாலியும் திறமைசாலியும் சேரும்போது நம்ம சொல்கிற ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கும். கதாநாயகன் முகின், அழகான கதாநாயகன். ஆமாம் ஆமாம், அதுக்கு அடுத்து வரேன். சரி, சொல்லிடுறேன். டிஆர் பாலா அவர் பையன்தான் இயக்குனர். ஏற்கனவே நம்ம டிஆர் இருக்கார், ஜாம்பவான் சாதனையாளர். எனக்கெல்லாம் அவர் தான் மானசீக குரு. ஆமாம், அடுத்து பாலா அண்ணன், தேசிய அவார்டு பெற்ற இயக்குனர். அவர் அழகாக 2 பேரும் சேர்த்து டிஆர் பாலான்னு வந்திருக்காரு. நீங்கள் 2 பேரும் மிஞ்சிற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும். கதாநாயகி குட்டிமா நீங்கள் பேர் சொல்லவே இல்லை. பாருங்க, இவ்வளவு பரவாயில்ல டென்ஷன்லையும் பெப்சி தலைவர் கதாநாயகி பேரங்க வச்சிருக்காரு, பவ்யாவான். எங்கள் தலைவரே மறந்துட்டார். நான் கேட்டேன், அப்போ பேர் தெரியல, குட்டிமானாரு. பெப்சி தலைவர் அப்போ அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அது ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு அப்போ இவ்வளவு டென்ஷன்லையுமே ரசிச்சிருக்காருன்னா டென்ஷன் இல்லைன்னு நினச்சிங்களே எப்படி இருக்கும். பவ்யா, ஓகே, நாங்கள் பாராட்டோட எங்கள் பெப்சி தலைவர் உங்களுடைய அழகை வர்ணிச்சிட்டாரு. அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீதி அரசரே, இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் வினோதினி மேடம் கேரக்டர், எந்த கேரக்டர் தான் சரி, அழகாக அடித்து தூக்கிடுவாங்க. அப்படியே கேஸ் அடிச்சுடுவாங்க. அவங்களுடைய நாங்கள் நடிப்பர் வச்சுருக்கேன், உதயகுமார் சார் அவர் பொருளர் வச்சுருக்காங்களோ. உங்கள் டோன் பிடிச்சிருக்கு. கம்பீரமான குரல். படத்தில் பேசுகிறத விட இந்த ஊடகங்கள் பேசுவாங்கள்ல, அதில் இன்னும் கம்பீரமாக இருக்கும். அதில் ஒரு நியாயம் இருக்கும். நிறையா உங்களுடைய படத்தில் வச்சுருக்கேன், உங்கள் ஊடகங்களில் உங்களுடைய பேட்டியும் ரொம்ப ரசிச்சிருக்கேன். தயாரிப்பாளரில் 3 வகை தான். திறமையான தயாரிப்பாளர், நல்ல தயாரிப்பாளர், சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர்னா இப்போ இந்த சொல்கிறோம்ல வேந்தன ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும், கதையை பற்றிய அறிவு இருக்கணும், மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எந்த படம் எப்படி ஓடுது, ஏன் ஓடுது, இதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு இயக்குனர் கதையை வைக்கும்போது அந்த கதை ஞானத்தோட ஒரு கதை வைக்கிறாங்கள, அவங்கெல்லாம் திறமையான தயாரிப்பாளர்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் கதை கேட்பாங்க, எல்லாம் சம்பளம் பேசுவாங்க. என்னென்ன சம்பளம் பேசுனாங்களோ அதெல்லாம் குறையாமல் கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்பாளர். சிறந்த தயாரிப்பாளர் யார்? இப்போ கேட்குற சம்பளம் கொடுத்துக்கூடாது சார். நீங்கள் கேட்குற சம்பளத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னீஷியனோ கொடுத்துக்கூடாது. எவ்வளோ குறைக்கணுமோ, ஒரு 50 லட்சம் கேட்டால் மேக்ஸிமம் குறைச்சி 30 லட்சம் 20 லட்சத்துக்கு குறைச்சி பேசிடணும். ஆனால் குறைச்சி பேசுகிற சம்பளத்தில் 1 பைசா குறைக்காமல் செட்டில் பண்ணிடணும். நீங்கள் குறைச்சும் பேசிட்டு
சம்பளம் கொடுக்கலன்னா திறமையான தயாரிப்பாளரும் இல்லை, நல்ல தயாரிப்பாளரும் இல்லை, சிறந்த தயாரிப்பாளரும் இல்லை, மோசமான தயாரிப்பாளர். எங்கள் இயக்குனர் என்னோட குருநாதர் ராமநாராயண் சார், நான் சொன்னல அவர் சிறந்த தயாரிப்பாளர். அப்போது ஒரு ஹீரோ புக் பண்ணுவார், அந்த ஹீரோ அப்போதைக்கு ஒரு 5 லட்சம் வாங்குவார், 2 லட்சம் பேசி முடிப்பார் சார். 5 லட்சம் வாங்குகிற ஹீரோவுக்கு சம்பளம் 2 லட்சத்துக்கு பேசி முடிப்பார். ஆனால் ஒரு பைசா குறைக்க மாட்டார். என்ன பேசினாரோ ஸ்டில் பண்ணிடுவார். சம்பளம் கொண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்க முன்னாடி செட்டில் ஆயிரும். ஹீரோக்கு மட்டும் இல்லை, கதாநாயகி அப்படி தான். 3 லட்சம் வாங்கினாங்கன்னா 50,000 பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் பேசினா மட்டும் அப்படி கரெக்டாக போகும். அது மாதிரி டெக்னீஷியன், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர் இருக்கட்டும், மற்ற படங்களோட 3ல் 1 பங்கு தான் பேசி முடிப்பார். ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட் பண்ணுவார். அவர் சிறந்த தயாரிப்பாளர், திறமையான தயாரிப்பாளர். அவர் திறமையான தயாரிப்பாளர். ஏன்னா இது வரைக்கும் அகலக்கல்ல வச்சதில்லை அவர். ராமநாதன் சார் அகலக்கல்ல வச்சதில்லை. அவர் ரேஞ்சுக்கு என்ன பட்ஜெட்டு, அதுக்கான ஆர்டிஸ்ட், அதுக்கான ஹீரோயின். ஒரு ஸ்டேஜ் நினைட்டாரு, கதாநாயகி வேணாம், கதாநாயகி பெரிய ஆள் வேணாம், எனக்கு குரங்கு போதும், நாய் போதும், ஆடு போதும், பாம்பு போதும். பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாராயணன் சார், திறமையான இயக்குனர். அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி சார். அவர் 3 கலந்த கலவை. அவர் நிறைய கதை நாலேஜ் உண்டு. டிஃப்ரெண்ட்டாக கதை கேட்பார், நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குருநாதர் மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார். ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே இல்லை. இவர் சம்பளம் கொடுக்கல, அவருக்கு சம்பளம் கொடுக்கல, இந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் வந்திருக்கா சார்? கேஆர் சார் தெரியும், வந்ததில்லை. இவங்கெல்லாம் சிறந்த தயாரிப்பாளர்கள். அம்மாரி கேஆர் சார் வந்து ஒரு மென்மையான போராளி. ஆள் பார்த்து அமைதியாக இருப்பார், ஆனால் அழகாக காய் நிறுத்துவார். செஸ் விளையாட மாதிரியே அழகாக காய் நிறுத்தி வெற்றி அடிச்சிடுவார். பிரியாத வரமுன்னு ஒரு படம், அது வந்து ரிலீஸே ஆகாத சூழ்நிலை வந்துச்சு. அது ரிலீஸ் ஆகான காரணம் கேஆர் சார். அவர் தான் அந்த ப்ரொடியூசருக்கு ஃபுல் சப்போர்ட் வந்தார் சார். கிருஷ்ணாரெட்டின்னு ஒருத்தர், நான் அதில் வந்து இணை இயக்குனர், வசனகர்த்தா ஷாலினி அவர்கள் மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடிக்கலைன்ட்டு முடிவுட்டாங்க. இன்னும் அடிக்க வரமாட்டேன்னாங்க. எப்படி படம் முடியும்? இவர் தான் விஜயகாந்த் சார்கிட்ட பேசி, அப்புறம் பிரசாந்த் அவர்கிட்ட பேசி, எல்லாத்தையும் பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறி ஆகிட்டார். ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டார். படம் ரிலீஸ் ஆகாதா, அந்த பொண்ணு கல்யாணம் போயிடுச்சு, வரமாட்டேங்குது. சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு இருந்தார்.